Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல smoked valakkai skewers எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். அந்த வாழைக்காய் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸ் போட்டுட்டேன். இப்போ 2 பொட்டேட்டோ எடுத்து அதையும் 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டேன். இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டேன், பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் போல் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட ரெசிபிக்கு ஆக்சுவலாக நான் ஒரு க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வேக வைக்கும் போது அந்த ஸ்கியூவர்ஸ் பேர்ன் ஆகிடக்கூடாதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் அண்ட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அதோட பீல் ஆக்சுவலாக வெந்ததுக்கப்புறம் அதுவே ஈஸியாக உரிக்க வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் இல்லைனா கை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு 1 டீஸ்பூன், லெமன் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போது கெபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சி விட்டுக்கோங்க. ஸோ அந்த ஷேப் உங்களுக்கு வர வரைக்கும் இதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்ததுக்கப்புறமா 2 கை வச்சு கொஞ்சம் அதை ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்கியூவர் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்கியூவர் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருந்தது, ஸோ நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். மெதுவாக ப்ராப்பராக ஆக்சுவலாக அந்த ஸ்கியூவர் நெக்ஸ்ட் எண்டுக்கு வர அளவுக்கு பார்த்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரெக்டாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேப்பில் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற மாவுக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 7 கெபாப் வந்தது. இப்போது ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதில் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கெபாபாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கெபாப்லேயும் நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எல்லா சைடுமே நம்ம வேக வைக்கணும். இப்போ எல்லா கெபாப்ஸும் ஒரு பேல் கலரில் இருக்குது இல்லையா, இதெல்லாமே வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக டர்ன் ஆகிடும். ஸோ ப்ரௌனிஷாக டர்ன் ஆகிடுச்சுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், எல்லாமே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இது அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம், பட் நான் இதில் கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் போட போகிறேன். இந்த ஸ்மோக் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் தான் வேணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட பெரிய பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பண்ண எல்லா கெபாப்ஸும் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஒரு வுட்டு எரித்து அந்த சார்கோல் இதில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வுட்டு இல்லைன்னா தேங்காய் சரட்டை இருக்கும்ல, அதை கூட நீங்கள் எரித்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த புகை வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு அதை 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. ஸோ தட் அந்த ஸ்மோக் எல்லாமே அந்த கெபாப்ஸ்குள்ளே இறங்கணும். இறங்கி அது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை அப்படியே நான் சர்வ் பண்ணாமல் அந்த க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் லெமன், ஆனியன்,
அப்புறம் கொரியாண்டர், சில்லிலாம் வச்சு இந்த கெபாப்ஸ் வந்து நான் சர்வ் பண்ணேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.